மகேஷ் பாபு, ராம் சரண் இருவரது படங்களின் வரவு அதிகரித்து வருகிறது. தமிழில் ரீமேக் செய்து வெளியிடும் வழக்கம் கொஞ்சம் அதிகமாகவே உருவாகியுள்ளது. இந்நிலையில் மன்சூர் கான் கூறுகையில் 850 திரையரங்குகளில் டப்பிங் படங்களே ஆக்கிரமித்துள்ளன. தமிழ்நாட்டில் தமிழ் படங்களுக்கு தற்போது திரையரங்குகள் கிடைத்த பாடில்லை. இதனால் உள்ளூர் தயாரிப்பாளர்களுக்கு நஷ்டம் ஏற்படுகிறது. தமிழக முதல்வர் வேற்றுமொழி சார்ந்த டப்பிங் படங்களை கர்நாடகா பாணியில் தமிழ்நாட்டிலும் தடை செய்ய வேண்டும் என கூறியுள்ளார். அவர் இப்படி ஒரு கோரிக்கையை வைக்க காரணம் அவருடைய அதிரடி படம் வெளியாகும் என்று சொல்லப்பட்ட அதே நாளில் ருத்ரமா தேவி படம் வெளியாக இருக்கிறதாம். சற்றே சிந்தித்து பார்த்தால் நம்மூரின் விஜய், அஜித், சூர்யா, விஷால் மற்றும் இயக்குநர்கள் சங்கர், மணிரத்னம் ஆகியோர் அவரவர் தமிழ் படங்களை மற்ற மாநிலங்களில் டப் செய்து வெளியிடத்தான் செய்கிறார்கள். இப்படி இங்கே மற்ற மொழி படங்களுக்கு நாம் தடை விதிப்போம் எனில் நம்மூர் படங்களுக்கு மற்ற மாநிலத்தவரும் தடை விதிக்க வாய்ப்புகள் உள்ளன. இங்கே அஞ்சான், புலி, பூஜை, ஆம்பல போன்ற படங்கள் தமிழில் விமர்சன ரீதியாக சிக்கலில் சிக்கினாலும் மற்ற மாநிலங்களில் இப்படங்கள் நல்ல வசூலை ஈட்டியது குறிப்பிடத்தக்கது.